இந்த செய்தியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவரே, உங்கள் மேலே நிறைய விமர்சனம் இருந்தாலும் இந்த சந்திப்பை இனிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. விஜய் அண்ணாவும் ரொம்ப பணிவோடு நடந்திருக்கிறாரு. அது என்றைக்குமே இருக்கிறது தான். அவர் என்றைக்குமே பழசை மறக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஹெல்த்தி பாலிட்டிக்ஸை கொண்டுட்டு போங்க. வெறுப்பு அரசியலை யாரும் செய்யாதீங்க. அது மக்களாக எங்களுக்கு பிடிக்கல. ஒருத்தவங்களோட குறைய நல்ல விதமாக எடுத்து சொல்லுங்கள். இப்போ இருக்கிற விஜய் அண்ணாவோட அரசு அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிறாங்க. விஜய் அண்ணாவும் சரி, தாவேகா அவங்க டீமும் சரி, எல்லாமே மக்களோட குறைகளுக்காக தான் நல்லபடியாக எல்லா விஷயங்களும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ எல்லா கட்சியினரும் சேர்ந்து மக்களுக்கான அரசியலை செய்யுங்க. அதுதான் மக்களாகிய நாங்களும் எதிர்பார்க்குறோம். இந்த செய்தியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவரே, உங்கள் மேலே நிறைய விமர்சனம் இருந்தாலும் இந்த சந்திப்பை இனிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. விஜய் அண்ணாவும் ரொம்ப பணிவோடு நடந்திருக்கிறாரு. அது என்றைக்குமே இருக்கிறது தான். அவர் என்றைக்குமே பழசை மறக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஹெல்த்தி பாலிட்டிக்ஸை கொண்டுட்டு போங்க. வெறுப்பு அரசியலை யாரும் செய்யாதீங்க. அது மக்களாக எங்களுக்கு பிடிக்கல. ஒருத்தவங்களோட குறைய நல்ல விதமாக எடுத்து சொல்லுங்கள். இப்போ இருக்கிற விஜய் அண்ணாவோட அரசு அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிறாங்க. விஜய் அண்ணாவும் சரி, தாவேகா அவங்க டீமும் சரி, எல்லாமே மக்களோட குறைகளுக்காக தான் நல்லபடியாக எல்லா விஷயங்களும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ எல்லா கட்சியினரும் சேர்ந்து மக்களுக்கான அரசியலை செய்யுங்க. அதுதான் மக்களாகிய நாங்களும் எதிர்பார்க்குறோம்.